ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ரொட்டீன் விலாக் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் வீக்கெண்டில் பண்ண ஒர்க், அதுக்கப்புறம் வீக் டேஸில் வந்து நான் என்ன குக் பண்ணி ஹஸ்பண்ட்க்கு கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க ரீசெண்டாக, நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகலையா, உங்களுக்கு லீவான்னு கேட்டிருந்தாங்க. லீவ் இல்லை, ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்திருந்தேன் லாஸ்ட் வீக்கு. ஸோ இப்போ குயிக்காக வந்து ஹஸ்பண்டோட லஞ்சுக்கு வந்து என்ன பேக் பண்ணேன் அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ நைட் வந்து சென்னா வந்து ஊற வச்சுருந்தேன். ஸோ காலையில் வந்து கிரேவி பண்ணிவிட்டு இல்லைனா குழம்பு மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் தோசைக்குமே வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் குழம்பு மாதிரி கொஞ்சம் கிரேவி மாதிரி தான் வச்சுருந்தேன். தேங்காய் ஊற்றாமல் அதுக்கு பதிலாக வந்து முந்திரி பருப்பை நல்லா அரைச்சி சேர்த்துருந்தேன். ஸோ இந்த பக்கம் வந்து சைட் பை சைடு வந்து சப்பாத்திக்கே மாவு பிசைஞ்சிட்டேன். சரி, தோசை ஃபஸ்ட்டு பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன், இட்லி செய்யலான்னு யோசித்தேன். கடைசியில் வந்து ரொம்ப நாள் ஆச்சு சப்பாத்தி சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி காலையிலுக்கு வந்து சப்பாத்தி மாவும் சைட் பை சைட் பிசைஞ்சு வச்சாச்சு. இங்கே வந்து இன்றைக்கி என்ன ரைஸ் செய்ய போகிறேன் அப்படின்னா எக் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி தான் செய்ய போகிறேன். எல்லா வெஜ்ஜீஸும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது. சரி, அதை காலி பண்ணிடலாம் அப்படின்னு தான். கேரட்டு, கொஞ்சம் கேபேஜு, அதுக்கப்புறம் எல்லோ நம்ம இது இருந்தது, கேப்சிகம் இருந்துச்சு. சரி, இது போட்டால் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருந்தேன். இங்கே வந்து பிரியாணி ரைஸ் வந்து ஒரு 1/2 hour போல் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருந்தேன். அதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் புதினா, அப்புறம் தக்காளியை வந்து கொஞ்சம் அரைச்சி இந்த சென்னா மசாலாவுக்கு சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி அதையும் அரைச்சி எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ வந்து இங்கே தாளிக்கிறதுக்கு வந்து நான் 4-5 ஏலக்காய், அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஜாதி பத்திரி இருந்தால் கூட நான் சேர்ப்பேன். அது காலி ஆகிடுச்சு, அதனால் நான் வந்து இன்றைக்கி குருமாக்கு அதெல்லாம் சேர்க்கலை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து வெங்காயத்தை கொஞ்சம் வந்து டிரான்ஸ்லூசண்ட்டாக அந்த கலர் வந்து போனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டு மீடியம் சைஸாக இருந்தால் ஒரு 3 தக்காளியை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதை வந்து நல்லா மூடி போட்டு ஒரு 7-8 நிமிஷம் நம்ம வச்சோம் அப்படின்னா அந்த பச்சை வாசனை போயிடும். ஏன்னா நம்ம பச்சையாக தான் தக்காளி அரைச்சிருக்கோன்றனால அந்த ஸ்மெல் போயிடும். எனக்கு வந்து இந்த சோலை மசாலா வந்து நல்ல பச்சை மிளகாய் வந்து கடைசியில் தாளித்து கொட்டினாலும் பிடிக்கும், ஃபஸ்ட்டே தாளித்து போட்டாலும் பிடிக்கும். அதனால் கொஞ்சம் பச்சை மிளகாய் வந்து நல்லா சேர்த்துருக்கேன். அது கூட வந்து நம்ம மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள் இந்த 3த்தையும் சேர்த்துருந்தேன். நான் என்கிட்ட சோலை மசாலாவுக்கு தனியாலாம் நான் பவுடர்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். நம்ம வீட்லேயே அரைச்ச கரம் மசாலா வந்து கடைசியில் ஆட் பண்ணிப்பேன். ஸோ இங்கே வந்து நம்ம சென்னா வந்து வேக வச்சுருந்தா அந்த தண்ணி கூடயே வந்து சேர்த்தாச்சு. இன்றைக்கி வந்து காலையில் சப்பாத்திக்கு கொஞ்சம் கிரேவி மாதிரி வச்சா தான் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால கொஞ்சம் கடைசியில் முந்திரி பருப்பை வந்து அரைச்சி சேர்த்துக்கிட்டேன். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா பேக் பண்ணியும் கொடுக்குறேன் அப்படின்றதுனால தேங்காய் போடலை. இல்லைனா தேங்காய், கசகச, சோம்பு வச்சு அரைச்சோம் அப்படின்னா அது வேறு மாதிரி நல்ல டேஸ்ட்டோடு இருக்கும். இன்றைக்கி வந்து முந்திரி பருப்பை மட்டும் வந்து சேர்த்து செஞ்சாச்சு. ஸோ இதையே வந்து சைட் டிஷ்ஷாக மத்தியானத்துக்கும் கொடுத்துட போகிறேன். எக் ஃப்ரைட் ரைஸ்க்கு 2த்துக்குமே நல்ல காம்பினேஷன் தான் இருக்கும். இது ரைத்தா இல்லை இந்த மாதிரி சோலை மசாலா கொடுத்தா சூப்பராக இருக்கும். இந்த பக்கம் வந்து சோலை மசாலா ரெடி ஆனதுக்கு அப்புறமா இந்த பக்கம் நான் வந்து எக் ஃப்ரைட் ரைஸ்க்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீல நீளமாக காய்கறியும் கட் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி வெங்காயத்தையும் கொஞ்சம் நீல நீளமாக கட் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ், பிரியாணி, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எல்லாமே ரொம்ப இஷ்டம். ஆனால் வெளியில் சாப்பிட்றத விட எனக்கு என்னமோ வீட்டில் எது செஞ்சு சாப்பிட்றதுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். வெளியில் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். வீட்டிலலாம் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பதத்தில் ரெடி பண்ணி சாப்பிட்லாம். ஸோ அதனால் இன்றைக்கி அந்த மாதிரி தான் ரெடி பண்ணியிருந்தேன். மேகி மைலோக்கு வந்து இன்றைக்கி சிக்கன் வேட்டை தான். உங்களுக்கு வந்து சிக்கன் வந்து வாங்கிட்டு வந்தாங்க ஹஸ்பண்ட். ஸோ அதனால் காலையிலே உங்களுக்கு சிக்கன் வச்சுட்டேன். இன்றைக்கி அவங்களுக்கு எக்கு கிடையாது. ஆனால் அந்த எக்கு இங்கே ஊற்றுறேன் அப்படின்னா 2 பேரும் கிச்சனை வந்து சுற்றி வந்துட்டு இருந்தாங்க. ஓகே, நம்மளுக்கு தான் அக்கா வந்து ஏதோ புதுசாக ரெடி பண்ணுறா போல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நம்ம பாஸ்மதி ஊற வச்சுருந்தோம் இல்லையா. நான் வந்து யூஸ் பண்ணுற பாஸ்மதிக்கு வந்து 1க்கு 1 தண்ணி தான் நான் ஊற்றுறேன். 1/2 hour வந்து சோக் பண்ணதுக்கப்புறமா வந்து நான் செய்யணும். முன்னாடி இந்த புது ரைஸ்லாம் நம்ம வாங்கினோம் அப்படின்னா சோக் பண்ணவே வேண்டாம், 1க்கு 1.5 தண்ணி வச்சா கரெக்டாக இருக்கும். பட் இந்த பாஸ்மதி ரைஸ் வந்து கொஞ்சம் பழசு அப்படின்றதுனால நம்ம வந்து 1க்கு 1 வந்து தண்ணி ஊற்றுற மாதிரி இருந்துச்சு. ஸோ தண்ணியாக வந்து அதை குக்கரில் வந்து கொஞ்சம் எண்ணெய், உப்பு போட்டு நான் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்போ வந்து ஒட்டாமல் நல்லா வந்திருந்தது. இங்கே வந்து வெஜ்ஜிஸ் எல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அது கூட நடுவில் வந்து முட்டையும் உடச்சி ஊற்றிட்டு நான் வந்து கொஞ்சம் போல் சோயா சாஸு, கொஞ்சம் போல் வந்து செஷ்வான் சாஸும் வந்து நான் ஊற்றிருந்தேன். அது வந்து கொஞ்சம் காரத்துக்கு கொஞ்சம் புளிப்புக்கு அது 2ம் சேர்த்த போது நல்லா இருந்துச்சு. யூஸ்வலாக நம்ம வீட்டில் உடனே சாப்பிட்றோம் அப்படின்னா இதெல்லாம் தேவையே படாது, பெப்பர் மாத்திரம் இருந்தாலே போதும். பட் ஆஃபீஸ்க்கு வந்து கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இன்றைக்கி வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேறு வந்து சாப்பிட்றேன்னு சொன்னாங்களாம். சரி, அதனால் கொஞ்சம் இதெல்லாம் ஆட் பண்ண வேண்டியதாக இருந்தது.
ஈவினிங்க்கு மேலே பார்த்தீங்கன்னா நல்ல காற்று வந்துட்டு இருந்துச்சு. அதனால் 2 சைட் டோரையும் திறந்து வச்சுட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். நான் வந்து லேப்டாப்பையும் எடுத்துகிட்டு வெளியிலே வந்துட்டேன். ஈவினிங் பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான வியூ இருந்துச்சு வெளியில். அது பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. காக்காலாம் திருப்பி ரிட்டன் வீட்டுக்கு போகும்போது அவ்வளோ ஆசையாக இருந்தது. நம்ம ஆனால் இனிமேல் கொஞ்சம் வேலை செய்யணுமே, இன்னும் ஒரு 10 மணி வரைக்கும் வேலை செய்யணுமே அப்படின்னு யோசிச்சுட்டே வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டே இந்த வேலையை பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்சம் துணியெல்லாம் வந்து காலையில் நான் துவைச்சு போட்டிருந்தேன். அதெல்லாம் மடிக்கிறதுக்காக உள்ளே எடுத்துகிட்டு வந்து போட்டேன். நைட்டுக்கு வந்து டிஃபனுக்கு பார்த்திங்கன்னா பொடி இட்லி தான் ரெடி பண்ணலான்னு யோசிச்சிருந்தேன். எனக்கு வந்து லெஃப்ட் ஓவர் ரைஸ் இருந்தது. ஸோ நான் அதையே வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட்க்கு மட்டும் பொடி இட்லிக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சட்னிலாம் எப்போவுமே நம்ம அரைச்சரிச்சு போர் அடிச்சிருச்சு. அன்றைக்கி வந்து கொஞ்சம் கிளைமேட்டுமே ரொம்ப நல்லா இருந்தது. அதனால் எனக்கு சமைக்கணும்னு தோணுச்சு. சரி, அதனால் இன்றைக்கி பொடி இட்லி தான். கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகா, அதுக்கப்புறம் வந்து கடுகு, சீரகம்லாம் தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் போட்டுட்டு இட்லி வந்து நல்லா வேக வச்சுட்டு நல்லா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு பொடியை ஃபஸ்ட்டே போட்டு நல்லா பெரட்டினதுக்கப்புறமா இட்லியை போட்டோம் அப்படின்னா எல்லாத்துலேயுமே நல்லா கோட் ஆகும். கொஞ்சம் கலர் பத்தாத மாதிரி இருந்தது. அதனால் கொஞ்சம் போல் காஷ்மீரி மிர்ச்சி, அதுக்கப்புறம் அது டேஸ்ட்டுக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து நெய் விடணும். நெய் விட்டால் தான் அது வந்து பொடி இட்லி மாதிரியே நம்மளுக்கு தோணும். அண்ட் இதை வந்து ஒரு பவுலில் வந்து நம்ம சர்வ் பண்ணோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு இது செஞ்சதுக்கப்புறமா வந்து ரொம்ப டெம்டிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரைஸை வந்து 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிட்டோம். இந்த பொடி இட்லியுமே 2 பேரும் ஷேர் பண்ணி அன்றைக்கி டின்னர் வேலை முடிஞ்சுது. அடுத்த நாள் வீக்கெண்டு. ஸோ இந்த வாரம் வந்து பெருசாக க்ளீனிங்லாம் எதுவுமே இல்லை. போன வாரமே நிறைய க்ளீனிங், டீப் க்ளீனிங் மாதிரி பண்ணதுனால இந்த வாரம் வந்து ரொம்ப லைட்டாக ரிலாக்ஸ்டாக தான் இந்த வாரம் போச்சு. ஸோ காலையிலே வந்து கொஞ்சம் மாப் போடுற வேலைலாம் இருந்தது. ஸோ ரோபோட் ஆன் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அயன் பண்ண வேண்டிய வேலை இருந்தது. துணியெல்லாம் வந்து முந்தின நாள் துவைச்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ அயனுக்கு என்னென்ன துணி இருந்ததுன்னு தெரியும். ஸோ டக்குன்னு வந்து அயன் மட்டும் ப்ரெஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த வாரத்துக்கு நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும்னு சொல்லி அந்த வேலை தான் பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் எனக்கு வந்து அன்றைக்கி ரொம்ப க்ளூமியாக இருந்துச்சு. கிளைமேட்டு ரொம்ப வெயிலே இல்லாமல் இருந்ததா. ஸோ அதனால் ரொம்ப மைல்டாக இந்த மாதிரி ஒரு எல்லோ லைட் போட்டுட்டு பக்கத்தில் வந்து நல்ல கிறிஸ்டியன் வர்ஷிப் சாங்ஸ்லாம் நான் நல்லா போட்டுட்டு ஜாலியாக வந்து அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் அந்த ரூம்லேயே ரொம்ப நேரம் இருக்கணும்னே எனக்கு தோணிட்டு இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளை பார்த்தேன், ரொம்பவே மெஸ்ஸியாக இருந்தது. சரி, டக்குன்னு அதையும் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு சின்ன வயசுலலாம் வந்து இந்த கிளிப்பெல்லாம், நம்ம தலைக்கு போடுற கிளிப்பெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கலெக்ட் பண்ணணுன்னா அவ்வளோ இஷ்டமாக இருக்கும். கிறிஸ்மஸ்க்கெல்லாம் போனோம், பர்ச்சேஸ்க்கெல்லாம் போகணுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ட்ரெஸ்ஸு வாங்குறத விட அதுக்கு மேட்சிங்காக கிளிப் வாங்குறதுக்கு தான் பயங்கரமாக எக்ஸைட் ஆவேன். அந்த டைமில் வந்து மேட்சிங்காக வளையல், மேட்சிங்காக கிளிப்பு, கம்மல்லாம் போட மாட்டேன். பட் பேங்கிள்ஸும் இந்த இது மட்டும் எனக்கு அப்பப்போ கலராக மாற்றணும்னு ரொம்ப ஆசைலாம் இருந்துச்சு. அந்த டைமில் நிறைய வந்து கிளிப்பை வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கிளிப்ஸ் இன்றைக்கி வரைக்கும் கூட நான் வச்சுருக்கேன். இப்போ ரீசெண்டாக அதில் ரொம்ப ஓல்டஸ்ட் ஒரு கிளிப் வச்சுருந்தேன். சின்ன வயசில் எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து அது என் கூடவே இருந்திருக்கு. அந்த கிளிப்பை வந்து இப்படி லைட்டாக கீழே வச்சுட்டு போனேன். மேகி வந்து பிரித்து அதை வந்து பாதியாக உடச்சிட்டா. ஆனால் அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அது உடையும் போது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஞாபகங்கள் நிறைஞ்ச டப்பா தான் இது. ஸோ அதனால் அந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணும் போதெல்லாம் எல்லா வாட்டியும் இந்த மெமரி வந்து மைண்டை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு தான் போகும். ஸோ அதுக்கப்புறம் அன்றைக்கி வந்து பெட் ஸ்ப்ரெட் வந்து மாற்ற வேண்டிய வேலை இருந்துச்சு. பெருசாக அன்றைக்கி க்ளீனிங் எதுவுமே இல்லாததுனால ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு. ஒரு வீக் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக க்ளீனிங் பண்ணுவோம். அந்த டைம் வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும். அண்ட் அடுத்த வீக் பார்த்திங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸ்டாக போகும். இதே தான் வந்து மாதமாக ஓட்டிகிட்டு இருக்கோம். ஸோ அன்றைக்கி வந்து பெட் ஸ்ப்ரெடெல்லாம் விரிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த டேவை வந்து கம்ப்ளீட் பண்ணோம். அண்ட் ஒரு சிஸ்டர் வந்து இந்த வாட்டி சம்மருக்கு நீங்கள் எந்த வெக்கேஷனுக்குமே போகலையா, ஏன் வீடியோஸ் அந்த மாதிரி எதுவுமே போடலன்னு கேட்டிருந்தாங்க. நிஜமாகவே எங்கேயுமே வெக்கேஷன் போகலை. இந்த வாட்டி கொஞ்சம் ஹெக்டிக்காக தான் போச்சு. அண்ட் ஆஃபீஸ் வந்து போயிட்டு வந்துட்டு நம்ம வரணும். முன்னாடிலாம் ஒர்க் ஃப்ரம் ஹோமு, அதனால் எங்கே வேணால் போய் கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஆஃபீஸ்க்கு வந்து கம்பல்சரியாக போகணும் அப்படின்றதுனால கொஞ்சம் லீவ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. மேபி இந்த வருஷத்தில் வேறு ஏதாவது ஒரு மந்த் வந்து பிளான் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். See you all in another vlog. Take care and bye.